எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்மளோட எண்ணங்களால் மற்றவங்கள எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இதில் உண்மை நிலைமை என்னன்னா, நம்மளோட எண்ணங்களால் மற்றவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அதாவது நாம் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க நல்லா இருந்துற போவதும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தரை நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க கெட்டு போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் அது செயல்படும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் இப்போ ஒரு ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிட்டுருக்காரு. நீங்கள் அவரை திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தில் அவரை திருந்தணும்னு நினச்சி ரொம்ப ப்ரே பண்ணி இருக்கிறதுனால அவர் திருந்து போகிறதில்ல. அது செயலில் காட்டணும். நீங்கள் என்றைக்கு அவரை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செயலில் அவரை உணர வச்சு அப்புறம் அவரோட எண்ணங்களில் அதை உணர்ந்தால் மட்டும்தான் அவரால் திருந்த முடியும். அதே மாதிரி ஒருத்தர் நிறைய கெட்டது செஞ்சிட்ருக்காரு. ஆனால் எப்படி அவரால் மட்டும் இவ்வளோ நல்லா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளோட எண்ணங்களில் இல்லை, அது கர்மா இருக்குது. ஸோ தட் வில் கம் பேக். அது அவங்கள பார்த்துக்கும். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதை பற்றி நிறைய நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மனசில் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்களே தவிர அவர் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஸோ அதனால் எண்ணங்கள் உங்களோட லைஃப்பை எப்படி லீட் பண்ணுன்றத தான் டிசைட் பண்ணுமே தவிர மற்றவங்களோட லைஃப்பை என்றைக்குமே உங்களோட எண்ணங்கள் பாதிக்காது. வணக்கம்.